வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் இன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. மார்கழி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்கள் கிரக நகர்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். சூரியனை மையப்படுத்தி நம்ம பலன்களை எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த மார்கழி மாதம் என்பதே மாதங்களில் மார்கழி சூரிய பகவானுடைய நகர்வு. பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவப்படி யோக கிரகமான குரு பகவானுடைய ஸ்தானத்தில் பாவகத்தினுடைய பாக்கியத்தில் சூரிய பகவான் போகிறார். 9 சூரியன் காலபுருஷ தத்துவப்படி. தனுசில் சூரியன் செல்லக்கூடிய காலம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தினுடைய பலாபலனே அதிகாலையில் எழுந்திருத்தல் அப்படின்னு தான் விசேஷம் சொல்லப்படுது. ஏன்னா எல்லா ஆலயங்களையுமே ஒரு 4:30 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா பஜனை பாட ஆரம்பிச்சிடும். ஆமாம், அட்லீஸ்ட்டு கோயிலில் ஏதாவது சவுண்ட் சர்வீஸ் மூலமா கோயிலினுடைய பஜனை பாடல்கள், பூஜை பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவா. கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாத்தியங்கள்லாம் தாளெல்லாம் வச்சுட்டு தெருவுக்கு தெரு இந்த பஜனை பாடுவான். இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னும் வந்தாலும் நடந்தா இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் முக்கியமான ஒரு கிராமத்தில் நடந்தா இருக்குது. இப்போ பெருமாளினுடைய புகழ்களை பாடக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. விசேஷமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பெண்கள் வாசலில் கோலம் போடுறது, நல்ல ஒரு மலர்களை வச்சு இறைவனை வழிபடுறது, நல்ல ஒரு மந்திர உபதேச உச்சாதனம் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆமாம், குளிர்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஆன்மீக நெறியோடு நம்ம சம்மந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களையுமே நாம் வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான இந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கு டிசம்பர் மையத்திலையும் ஜனவரி மையத்திலையும் பிறக்கும் இந்த மார்கழி மாதம். ஆங்கில புத்தாண்டும் இந்த மார்கழி 17 தான் வருது. இந்த மார்கழி என்பது பகவானுடைய நாமங்களை சொல்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் இறைவனுடைய திருவடிகளை சேர்றதுக்கு உண்டான ஒரு பாக்கிய மாதமாகவே இந்த மார்கழி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன பலன்களை சற்பலன்களை நம்ம கடைபிடித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நாம் அறவே அகற்றி விடலாம். ஆமாம், உங்களால் முடிஞ்ச காரியங்களுடைய இறைவனுடைய துதிகளையும் மந்திர உபதேசங்களையும் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறுங்கள். எனக்கு வீசிங் வந்துடும், எனக்கு ஜலி பிடிச்சிக்கும் தலைகள் குடிச்சா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதையும் பாதுகாப்பாக இருந்து தான் நீங்கள் செய்யணும். உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய பலன்களை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியாக இருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கார். கேது பகவான் எந்த மாற்றமும் இல்லாமல் கன்னி ராசியில் இருக்காங்க. புதன் பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். பட் புதனுடைய பெயர்ச்சி மார்கழி 20 எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு சூரியனோடு புதன் சேர்றார். பட் சூரியன் தனுசில் இருக்கார். சுக்கிர பகவான் மகரத்தில் இருக்கார். பட் இருந்தாலும் மார்கழி மாதம் 14ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உண்டாகிறது. ராகு பகவான் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய கிரக பயிற்சி. மொத்தம் 29 நாட்கள் இந்த மார்கழி நாட்கள் இருக்கு. பட் இந்த மாதத்தினுடைய மார்கழி 14 சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை, மார்கழி 20 புதன் சூரியனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த இந்த அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய கிரகங்களான இந்த சூரியனுடைய புதனுடைய சேர்க்கை இந்த மாதத்தினுடைய 12 ராசிக்கும் எவ்வகையில் வெற்றி பெறப்போகிறது, 12 ராசியினர் எந்த வகையில் சாதனையாக்கி கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்றதான் வாங்க 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களை, இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். பட் இருந்தாலும் 3ஆம் இடத்துல குரு வக்ரகதியாக இருக்கிறாரு. கண்டிப்பாக மூத்தோர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது.
குரு ஸ்தானத்தில் யார் இருக்கா? வித்தை சொல்லித்தராளா? நம்மளுடைய முன் அனுபவம் உள்ளவங்களா? அண்ணாமார்களா? தந்தையாருடைய பேச்சு, எல்லார் பேச்சும் இப்போ கேளுங்க தயவு செஞ்சு. ஆமாம், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கோங்க. ஏன்னா மீன ராசிக்கு ஆல்ரெடி 7.5 சனி போயின்னு இருக்கு இல்லையா? ஒரு முறைக்கு இருமுறை எந்த காரியத்தையும் ஆலோசனை செய்து நடப்பது நல்லது. ஏன்னா மனம் நிற்காது, மனம் அலைபாயும். என்ன ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிக்கப்படும் காலம், இந்த வானத்தை வில்லாக வளைத்து விடலாம் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். இந்த காலகட்டம் நிதானமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 ஈஸியாக தெரியும். ஆனால் அதுக்குள்ளே போகும்போது நம்ம போயிட்டு ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிறோமே அப்படின்ற மாதிரி தோணும். இழுவரியாக இருக்கிறது. ஆனால் இந்த மாதம், மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன பண்ண போதே? உங்களுடைய சுய முயற்சியால் நீங்கள் லாபம் ஈட்ட போகிறீங்க. சுயம்புவாக முன்னேற போகிறீர்கள். ஏன்னா 3க்குரியவன் லாபஸ்தானத்துக்கு வரானே, அதை காட்டிலும் 8க்குரியவன் லாபஸ்தானத்துக்கு வரானே. 2 விஷயம் நடக்கும். அப்போ 11ல் சுக்கிரன், ஒரு பெரிய வருகை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். கமிஷன் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சார். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம் கிடைக்கும். இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுதான் மீடியேட்டர். ஆமாம், வாங்குபவர் விற்பவர், இதுக்கு நடுவில் இந்த தரகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண பரிமாற்றம் ஏற்படும். 2 பேருக்கு வாங்குறது விற்கிறது இல்லாமல் அதை விட ஜாஸ்தி இவங்க தான் சம்பாதிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. பயணங்கள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும். தாயினுடைய அன்பு உங்களுக்கு மிகப்பெரிய அலாவிதிய அன்பாக இந்த மாதம் கிடைக்கும். தாய் மேலே பாசம் இருக்கும், பட் தாய் கூட இருக்க முடியாது. இவ ஒரு தூரதேசத்தில் இருப்பா, இவங்க ரொம்ப பணியின் சுமைக்காக காரணகர்த்தாக இருக்கும். பட் எல்லாமே குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்கு உண்டான சூழல்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உத்தியோக ஸ்தானத்தில் இருந்தக்கூடிய நெருக்கடிகள் சரியாகும். 10ல் சூரியன். ஆமாம், திக்பலம் இந்த மாதத்துலன்னு சொல்லுது. ஆமாம், திக்பலம் நிறைய ஹெட்வைட்டாக இருக்கும் சார். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கௌரவ குறைச்சலாம் நம்மக்கிட்ட பேசிட்டேன்னா அவர் துவால் ஆயிடணும், தும்சம் ஆயிடணுன்ற ஒரு மைண்ட் குவாலிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றுங்க. ஆமாம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல். இதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒருவர் கொள்வது போன்ற செயல்களை செய்தாலும், ஒருத்தர் நம்மளை கத்தி எத்துண்டே வெட்ட வந்தாலும், ஏதோ ஒரு கால நேரத்தில் அவன் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருப்பான் உனக்கு, அதை நினச்சிக்கின்னு அந்த நேரத்தில் போய் அவனை விட்டுடியா அப்படின்ற மென்டாலிட்டி வந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையும் வெல்ல முடியாது. நீங்கள் தான் ஆற்றல் மிகுந்த மனிதன் அப்படின்னு திருவள்ளுவரே எடுத்துக்காட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாம், அதனால் இந்த மீன ராசியினருக்கு திருமண பாவங்கள் கைகூடப்படக்கூடிய விஷயம். இந்த ராகு கேதுக்களுக்கு பிறகு, இந்த பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அனுகூலம் எடுத்துட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். பட் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து உங்களுடைய திருமண அமைப்புகளை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாகவே என்னால் சரியாக தூக்கம் தூங்க முடியல சார். ஏதோ ஒரு விஷயம் போட்டு மைண்டில் உருட்டிகிட்டே இருக்குது சார். இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வெளில வரணும். எப்படி வர்றது? இந்த மார்கழி மாதம் நீங்கள் அதிகாலையிலேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வந்துடலாம். நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். பட் 11ல் சுக்கிரன் 12ல் சுக்கிரன் 2மே இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. பட் சேர்த்த பணத்தை செலவு பண்ணுறது எப்படின்னு கரெக்டாக யோசித்து செலவு பண்ணுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் வருமானம் பெருசாக வருது, 16-18 தேதிக்கு மேலே சேர்த்து வச்ச பணம் முழுசாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கவனமாக இருங்க. 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தாய் தந்தை யோகம் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் விஷயம், வண்டி வாகன யோகங்கள் உண்டு. 2 வாகனங்கள் வாங்கலாம். ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குது, கொடுத்துட்டு வாங்கலாம்னாலும் வாங்கலாம், புதுசாக வாகனம் வாங்கினாலும் வாங்கலாம். 2 விஷயமும் வாங்கிக்கலாம். பட்டு ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் கிடைக்குது. அதுவும் மலை மேல் உள்ள ஆலயங்களுக்கு போக வேண்டிய, கொஞ்சம் படியேறி போய் சாமி பார்க்க போகிறோமோ, உயரமான சிலைகளை தரிசனம் பண்ண போகிறோமோ, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சார். ஒரு காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயங்களுக்கு நாங்கள் போகிறோமோ, அங்கே இருக்கக்கூடிய சிலையை போய் பார்க்க போகிறோமோ, வனப்பகுதியில் போகிற மாதிரி இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களுக்கு. விவசாயிகளுக்கு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம்.
அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஆமாம், எல்லாம் பார்த்துக்கலாம். பார்ட்னர்ஷிப் எதிர்பாலித்தவர் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறவங்க எல்லாமே கணக்கு வழக்கங்களை ரைட்டிங் பர்சனாக வச்சுக்கோங்க. தினம் தினம் என்ன வருமானம் போகுது, என்ன வாங்குகிறோம், என்ன விற்கிது, இதெல்லாம் கணக்கு வழக்காக பார்த்துக்கோங்க. பட் எக்காரணத்தை கொண்டும் ஷேர் மார்க்கெட்டில் மீனராசியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக ஈடுபடுங்க. உங்களுடைய ஷேர்லாம் ரொம்ப இறங்குதுன்னா உடனே விற்றுட்டு வெளியில் வந்துடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான், கைட்னஸ் தான் என்னுடைய விஷயம். பட் இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களை வெல்ல ஆள் கிடையாது. இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அபாரீத வளர்ச்சி அடைய போகிறது. நீங்கள் தான் டான் இந்த மாதத்தில் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டு தொழில் ரீதியான கடன்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்கலாம்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஆமாம், முதலீடுகள் வேறு ஒருத்தருடைய முதலீடுகளை போட்டு நீங்கள் சம்பாதிக்கிறது, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நம்ம எதிர வரக்கூடிய நண்பன் கூட நம்மளை காசு கேட்கக்கூடிய நண்பனாகத்தான் இருக்கிறான், நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பனாக இல்லைன்றது தான் உண்மையான கருத்து இந்த மாதம். அது வந்து ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிற வரைக்கும் அப்படி தான் போகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல நண்பர்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். ஆமாம், பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் அவங்க சிரமமாக இருக்கிறாங்க, பட் நாளைக்கு அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மாதத்தில் மீனராசியினர் மேலும் தன்னுடைய வெற்றிகளை ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள அம்பாள், மகேஸ்வரி, அதுவும் இல்லாமல் புவனேஸ்வரி, இந்த பெயர்களில் உள்ள அம்பாள்களை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.